Eastern Ghats, Pullachiyil, India's first no-wall sharing senior living apartments, lowest maintenance cost. நீங்க நினைச்சு பார்க்க முடியாத லைஃப், நீங்க நினைச்சு பார்க்காத விலையில just ₹30 lakhs. சிபிஐயும் முழுசாக நம்ம கணக்கில் எடுத்துக்க முடியாதுங்க. அது கூண்டு கிளி தான். யார் ஒன்றியத்தில் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்களுடைய சொல்படி நடக்கும். அதுக்கு தான் விஜய் சிபிஐயை கேட்கலைங்க. விஜய் கட்சி குற்றம் உள்ள நெஞ்சு குறுகுறுக்குதுன்னு சொன்னார். நான் இப்போ அதே வார்த்தையை அவர் வார்த்தையை எடுத்து சொல்கிறேன். ஏன் இவ்வளோ பதட்டப்படுறாங்க? உச்சநீதிமன்றம் தலையிட்டு சிபிஐயை போட்ட உடனே திமுக காரங்க குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்குது. விஜய்க்கு என்னென்னா சினிமாவில் மட்டும்தான் நடிக்க தெரியும். அதுவும் டைரக்டர் என்ன சொல்கிறாரோ அதை பண்ணுவார். ஆனால் பொது வாழ்க்கையிலலாம் அவருக்கு நடிக்க தெரியல. நீங்கள் சொன்ன மாதிரி அவர் ஒரு மாமூலான அரசியல்வாதியாக இதை பார்க்கல, இது செய்யலை, செய்திருக்கணுமான தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். எதுக்கு நடிக்கணும்? அந்த நீதிபதியாக இருந்தால் பதவி விலகிட்டு இருப்பார். ஏன்னா வழக்கையே வேறு நீதிபதிக்கு வேறு மாற்ற சொல்லிடுச்சு. இதெல்லாம் கண்டனம்னா சிவியர் வார்னிங், இது சிவியர் கண்டம்னேஷன். அதனால் ரைட்டு, நமக்கெல்லாம் தோல் ரொம்ப மரத்து போயிருக்கு. அதனால் எதை அவன் சொன்னாலும் உட்காந்துட்டு இருக்காங்க. பாயிண்ட் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு சி.கே. மதிவாணன் அவர்கள். வாருங்கள், அவரிடம் அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். கரூர் விவகாரம் தொடர்பாக சிபிஐ அதன் விசாரணை ஆரம்பிச்சிருச்சு. இந்த விசாரணை எந்த கோணத்தில் போகுது? யார் யாரெல்லாம் சிக்க போகிறா? இன்றைக்கி காலையில் தான் சிபிஐ அந்த டீம் இறங்கியிருக்குன்னு சொல்லி கரூரில் கேள்விப்பட்டேன். அநேகமாக இன்றைக்கோ நாளைக்கோ அவங்க விசாரணையை துவங்குவார்கள். விசாரணை நடுநிலையோடு நடக்கணும். அந்த விசாரணையை கண்காணிப்பதற்கு உச்சநீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு குழு வச்சுருக்காங்க. ஏன்னா சிபிஐயும் முழுசாக நம்ம கணக்கில் எடுத்துக்க முடியாதுங்க. அது கூண்டு கிளி தான். யார் ஒன்றியத்தில் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்களுடைய சொல்படி நடக்கும். அதுக்கு தான் விஜய் சிபிஐயை கேட்கலைங்க. விஜய் கட்சி சிபிஐ கேட்டார்னு இவனுங்க திமுக காரணங்க பொய்யா பரப்பிட்டு இருக்கானுங்க. மற்ற மனுதாரர்கள் கேட்டாங்க, ஒரு 6-7 பேர் இருக்காங்க அந்த கேஸில். ஆனால் இவங்க கேட்டது கோர்ட் மானிட்டர்டு ப்ரோப் தான். உச்சநீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு விசாரணை நடக்கணும்னாங்க. அதுக்கு காரணம் சொன்னது கரெக்டு. மாநில அரசின் காவல்துறையுடைய ஃபெயிலியர், அரசு ஃபெயிலியர், அதே போல் இன்டெலிஜென்ஸ் உளவுத்துறை ஃபெயிலியர் ஆகிருக்கு. அப்போ அதை அவங்களே விசாரித்து அவங்களே தீர்ப்பு சொன்னால் எப்படி? குற்றவாளியே குற்றஞ்சாட்டப்பட்டவரே விசாரித்து அதுக்கு அறிக்கை கொடுப்பாருன்னா அது இயற்கை நீதிக்கு எதிரானது. அதனால தான் அவங்க உச்சநீதிமன்றத்துக்கு போனாங்க. அதில் தப்பு இல்லை. ஆனால் உச்சநீதிமன்றத்துக்கு அவங்க போனதுலேருந்தே திமுக வட்டாரம் பரபரப்பு பதற்றத்தில் இருக்காங்க. அதுவும் அன்னைக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்ததும் பார்த்தீங்கன்னா அவங்க அடைந்த அதுதான். இப்போ துரைமுருகன் சொன்னார், ஒரு மூத்த அமைச்சர் தமிழ்நாட்டில் அநேகமாக இருக்கிற சீனியர் மோஸ்ட் எம்எல்ஏல அவர் ஒருத்தருக்கு K.A. செங்கோட்டையன் அவர்லாம் ஓரளவுக்கு சீனியாரிட்டியில் பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. அவர் ஒரு கட்டத்தில் என்ன சொன்னார்னா, கரூருக்கு போகிறதில் ஏன் தயங்குறார் விஜய்ன்னு சொல்லிட்டு குற்றம் உள்ள நெஞ்சு குறுகுறுக்குதுன்னு சொன்னார். நான் இப்போ அதே வார்த்தையை அவர் வார்த்தையை எடுத்து சொல்கிறேன். ஏன் இவ்வளோ பதட்டப்படுறாங்க? உச்சநீதிமன்றம் தலையிட்டு சிபிஐயை போட்ட உடனே திமுக காரங்க குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்குது. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேங்க, நான் வேறு எதுவுமே சொல்லலைங்க. இவர் வந்தது, துபாயிலேருந்து உதயநிதி பறந்தது எல்லாத்தையும் விட்டுறேன். சம்பவம் நடந்தது 8 to 9ங்க. கரூரில் செப்டம்பர் 27 8 to 9 தான் சம்பவம் நடந்திருக்குது. காலங்கத்தால் கரூரில் போஸ்டர் ஓட்டுறாங்க, கொலையாளி விஜயை கைது செய், கிரிமினல் குற்றவாளி ஓடி விட்டான், விஜயை கைது செய்யு. யாரா போட்டிருக்காங்க? இப்போ தமிழக மாணவர் அமைப்பு, அப்படி ஒரு அமைப்பே கிடையாது. அதே பொய், போகஸு. அதாவது திமுகன்னு தைரியமாக இருந்தால் இவனுங்க போட்டிருக்கணும். அதை ஒட்டினது பூரா திமுக தான். ஏன்னா அதை ஒட்டுறவங்க பேசிகிட்டு இருக்கிறத காணொலி எடுத்துட்டாங்க நம்ம தோழர்கள், அதை பொது வெளியில் போட்டாங்க. என்னன்னு சொன்னால், யார் இப்போ உங்களுக்கு இது பண்ணனா சுப்பிரமணின்றாங்க. சுப்பிரமணினா யாருன்னா, செந்தில் பாலாஜிக்கு பல வேலைக்கு பல பிஏக்கள் இருக்காங்க. லஞ்சம் வாங்கிறதுக்கு ஒருத்தன், டெண்டரை ஃபைனலைஸ் பண்ணுறதுக்கு ஒருத்தன், அதை மாதிரி பல பிஏக்களை
பலர் வச்சிருப்பாங்க, மந்திரியா இருந்தவங்க இருக்கிறவங்கலாம். செந்தில் பாலாஜி இப்போ மந்திரி பதவி இல்லையே தவிர அவர் ப்ராக்டிக்கலாக மந்திரி தான். அங்கே இருக்கிற கலெக்டருக்கோ கரூரில் எஸ்பிக்கோ திமுக மந்திரி தான். அவர் கண்ண சேவல தான் எல்லாம் நடக்கும். அதாவது மினிஸ்டர் வித்தவுட் போர்ட்ஃபோலியோ. சுப்ரீம் கோர்ட்டு எதிர்க்கிறதால இப்போ அவர் மந்திரியா இல்லை. ஆனால் மந்திரிக்கு உண்டான அத்தனை அதிகாரம் தோரணை பவர்லாம் வச்சிங்கன்னா அங்கே ஆட்டி படைச்சிட்டு இருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் குறுகுறுக்குதுன்னா ஏன் குறுகுறுக்குது? இப்போ பதட்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீதி வெளியே வரணும், அது உண்மை குற்றவாளிகள் கண்டறியப்படணும், உண்மையான காரணங்கள். இது இந்த மக்கள் நெரிசலில் மரணம் அடைந்தது இயற்கையாக நடந்ததா, தற்செயலாக நடந்த ஒரு விபத்தா, இல்லை திட்டமிட்ட சதியா? சதினா நீங்கள் கேட்கலாம். ஏன் அந்த ஆங்கிளில் நான் யோசிக்கிறேன்னா, விஜய்க்கு அவர் பரப்புரையை செப்டம்பர் 13 தொடங்கினார் திருச்சியிலேருந்து. செப்டம்பர் 13 தொடங்கினார். அக்டோபர் 13 உச்சநீதிமன்றம் விசாரணை தீர்ப்பு கொடுத்துருச்சு ஒரே மாதத்தில். இந்த ஒரு மாதத்தில் ஒரு 2 சனிக்கிழமை போயிட்டு வந்தாருங்க. 3வது சனிக்கிழமையே முடிச்சிட்டாங்க. அதாவது அந்த பரப்புரைக்கு மக்கள் திரண்டது, அவரை வரவேற்றது, அவருக்கு ஆதரவு தெரிவித்ததெல்லாம் இவங்களுக்கு பொறுக்க முடியலைங்க. ஏன்னா இவங்க என்ன வாய்ச்சவடால் அடிச்சிட்டு இருந்தாங்கன்னா, வெளியே வர சொல்லு வெளியே வர சொல்லு. நம்ம சேகர் பாபு இருக்கார்ல, அறநிலையத்துறை அமைச்சர், பல இதில் நான் பார்த்தேன் தொலைக்காட்சியில். முதல்ல அவரை வெளியே வர சொல்லுங்க, பனையூரை விட்டு வீட்டை விட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம்னாங்க. இப்ப அவர் வெளியே வந்தவனும் உள்ள போக சொல்லுங்க உள்ள போக சொல்லுங்க. அறிக்கையிலே அரசியல் பண்ணிட்டு இருக்காரு, வெளியிலே வர மாட்டாருன்ற குற்றச்சாட்டுலாம் இருந்துச்சு. அதாவதுங்க அவர் வெளியே வரணும், எப்போ வரணுன்றதெல்லாம் தீர்க்கமா முடிவு பண்ற அளவுக்கு 51 வயசு ஆயிடுச்சுங்க விஜய்க்கு. விஜய் ஒன்றும் ஒரு எடுப்பார் கைப்பிள்ளை இல்லை. அவர் ஒன்றும் ஒரு விஷயமும் தெரியாதவர்கள். ஒரு 10-15 வருஷமா தமிழ்நாடு அரசியலை கூர்மையாக ஆய்வு செய்து எப்போ வரணும், எப்போ கட்சியை தொடங்கணுன்றது உள்பட தெளிவாக தீர்மானித்து முன்னால் வந்துருக்கு. நீங்கள் இப்படி சொல்கிறீங்கய்யா. பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் திரு ராமதாஸ் அவர்கள் சமீபத்தில் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் போய் மீட் பண்ணார். அப்போ என்ன சொன்னார்னா, உடம்பு சரியில்லாத இருந்தப்போ எல்லா கட்சியும் எனக்கு நலம் விசாரிச்சாங்க, ஆனால் ஒரே ஒரு புதிய கட்சி மட்டும் எனக்கு நலம் விசாரிக்கல அப்படின்னாரு. எல்லாருக்கும் தெரியும் அது யார் அந்த புதிய கட்சின்னு. இல்லை என்ன கேள்வினா, ஒரு சின்ன இந்த அரசியல் கூட செய்ய தெரியலையா விஜய்க்குன்ற மாதிரி ஒரு விமர்சனம் எழுந்திருக்கு. அது எப்படி பார்க்குறீங்க? அதாவது ராமதாஸ் யாருன்னு குறிப்பிட்டு சொல்ல, ஆனால் எல்லாருக்கும் தெரியும் புதிய கட்சின்னு சொன்னால் தாவேகாதன்னு சொல்லிட்டு. இதில் 2 விதமாக நான் பேசுகிறேன். இப்போ ராமதாஸ் போன்ற ஒரு மூத்த அரசியல்வாதி இப்படியெல்லாம் தன்னை அவர் நோய்வாய்ப்பட்டு போல. உண்மையில் விஷயம் என்னன்னா, அவரே சொல்லியிருக்காரு, அவர் இதய அறுவை சிகிச்சை செஞ்சுக்கினார் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு. அதனுடைய ஆஃப்டர் எஃபெக்ட் ஒரு சில வருஷத்துக்கு ரிவ்யூவுக்காக போவாங்க. இப்போ நோய்வாய்ப்பட்டு போய் நீங்கள் அட்மிட் ஆகுறதுன்றது வேற, உங்களுக்கு சிகிச்சைக்காக நீங்கள் போய் பார்க்கறது வேற, விரைவில் நலம் பெற வேண்டும்னு வாழ்த்துறது வேற. நீங்கள் ரிவ்யூக்காக போயிட்டு எல்லாம் சரியாக இருக்கா, ஏதாவது மாற்றம் பண்ணலாமா, டேப்லெட்டு மெடிசன்றதுக்காக போகிறது வேற. ரைட்டா? ஆக அப்படி 2வது வகையில் தான் அவர் போனார். நோய்வாய்ப்பட்டு அவர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்படவில்லை. அதுக்கே முதல்வரும் எதிர்கட்சி தலைவர்லாம் போவாங்க. இப்போ கூட்டணிக்காக நாக்க தொங்க போட்டுட்டு அலைஞ்சிட்டு இருக்காங்க. அதாவது ஒரே கூட்டணியில் எப்படி விசிகாவும் பாமக ராமதாஸும் இருக்க போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா அன்புமணி கிட்ட இப்போ பாஜக தலைவர்கள் நேற்று பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது ரொம்ப நெருங்க ருசிகரமாக போகும் தமிழ்நாடு பாலிட்டிக்ஸு. அதில் மெயினாக நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு வயசானவர் அவர் சிகிச்சைக்காக போல, நலம் குன்றி போல, நோய்வாய்ப்பட்டு போல ஒரு டெஸ்ட்டுக்காக போனார். அதுக்கு இவங்கெல்லாம் அரசியல் பண்ணாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் மாமூலான அரசியல்வாதிகள். எல்லா இடத்துலையும் போய் வணக்கம் வைப்பாங்க, பொக்கே கொடுப்பாங்க, எல்லாரையும் போய் பார்த்துட்டு வருவாங்க. கேட்டால் நாங்கள் அரசியல் அந்த இது இல்லாமல் பழகுறோன்னு வாங்க. இவங்க என்ன பழகுறாங்க, என்ன வேலை பண்ணுறாங்கன்னு மக்களுக்கு தெரியும். இவங்களை ஆதரித்தா சைலண்ட்டாக இருப்பாங்க, இவங்களை எதிர்த்தா ஏதாவது குற்றச்சாட்டில் ஜோடித்து கைது பண்ணுவாங்க. அதனால் இவங்க அரசியல்வாதிகளை பற்றி நமக்கு தெரியும், மக்களுக்கும் தெரியும். ஸோ அவர் இப்படி பொதுவெளியில் ராமதாஸ் என்ன ஒரு கட்சி புது கட்சி மட்டும் விசாரிக்கலைன்னு சொன்னது தப்பு. அவர் தலைமை பண்பு இல்லை அன்புமணிக்குன்னு எல்லா ப்ரெஸ் கான்ஃபரன்ஸும் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ ஏன் தலைமை பண்பு இல்லை அன்புமணிக்குன்னு, இதுதான் ரூட். அப்பா கிட்ட இருந்து தானே தலைமை பண்பு வரணும். ஸோ ராமதாஸுக்கே தலைமை பண்பு இல்லை, இதை போய் வெளியே சொல்லுவாங்களா யாராவது?
நீங்கள் 2 ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட தனியாக ப்ரைவேட் உரையாடலில் சொல்லலாம், எல்லா கட்சிக்காரன் வந்தான்பா, இந்த ஆள் மட்டும் வரலப்பான்னு. ஆனால் அதை ஒரு பொது வெளியில் ஒரு குற்றச்சாட்டு மாதிரி வைக்கிறதுன்னு எதிர்பார்க்கறது. இப்போ ஏன் விசாரிக்கணும் நான் கேட்குறேன்? இவர் என்ன காந்தியா, நேருவா? பாமக என்பது ஒரு வன்னியர் கட்சிக்காக, இடஒதுக்காக போராடினார், சமூக நீதிக்காக, அந்த மரியாதை உண்டு. ஆனால் அவர் தமிழ்நாட்டு ஒட்டு மொத்தத்துக்காக என்ன பண்ணிட்டாரு? அதனால் இவர் தன்னைத்தானே இந்த மீடியா இருக்குது பாருங்கள், எல்லாரும் ரொம்ப பூஸ்ட் பண்ணி விட்ருவாங்க எல்லாரையும். அதனால் அவரே நினச்சிக்கினார் பொழுது தமிழ்நாடு பூரா எழுந்து அழுகணும்னு. சரி, இது சரியில்லை, அவர் அது பண்ண தப்பு. 2வது, விஜய்க்கு நீங்கள் ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க, பாலிடிக்ஸ் பண்ண தெரியல. ஏன்னா அவருக்கு பாலிடிக்ஸ் என்பது இந்த மாதிரி பாலிடிக்ஸ்லாம் தெரியாது. பாலிடிக்ஸ் தெரியும், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. உண்மையிலேயே அவர் ஒரு என்ன சொல்கிறது, நல்ல மனிதாபிமானம் கொண்ட ஒரு அரசியல்வாதிங்க. ஏன் சொல்கிறேன்னா, நடிகராக நேற்று வரைக்கும் இருந்திருக்காரு. அவருக்கு நடிக்கிறத பொது வெளியில் நடிக்க தெரியாது, சினிமாவில் நல்லா நடிப்பார், டான்ஸ் ஆடுவார். நம்ம அரசியல்வாதிகள் இருக்காங்களே, அவங்க பொது வெளியில் நடிக்கிறது தான் சிறப்பான நடிப்பு, புரியுதுங்களா? சினிமாவில் நடிக்க தெரியாது. பல பேர் ஃபெயிலியர் ஆகி வந்திருக்காங்க. சீமான், திருநாவுக்கரசர், திருமாவளவன்லாம் கூட சினிமாவுக்கு போயிட்டு வந்து, ஏன் அன்பில் மகேஷே எல்லாம் போயிட்டு, ஏன் ஸ்டாலினே போயிட்டு வந்திருக்கு. அதனால் விஜய்க்கு என்னென்னா சினிமாவில் மட்டும்தான் நடிக்க தெரியும். அதுவும் டைரக்டர் என்ன சொல்கிறாரோ அதை பண்ணுவார். ஆனால் பொது வாழ்க்கையிலலாம் அவருக்கு நடிக்க தெரியல. நீங்கள் சொன்ன மாதிரி அவர் ஒரு மாமூலான அரசியல்வாதியாக இதை பார்க்கல, இது செய்யலை, செய்திருக்கணுமான தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். எதுக்கு நடிக்கணும்? இப்போ எனக்கு தெரிஞ்சவங்க, பழக்கமானவங்க சிகிச்சைக்காகவோ டெஸ்ட்டுக்காகவோ ஆஸ்பத்திரிக்கு போனால் அவங்கள நான் ஃபோனில் கூப்பிட்டு விசாரிக்கலாம், நலம் விசாரிக்கலாம். இந்த கேமராக்களை எடுத்து கொண்டு போய் பதிவு செய்து பொதுவில் போடுறதெல்லாமே ஒரு பாலிடிக்ஸ் தான். அந்த மாதிரி பாலிடிக்ஸ் விஜய் செய்யக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, திரு விஜய் அவர்களுக்கு கரூர் சம்பவத்துக்கு அப்புறமே 23% வாக்கு வங்கி இருக்கிறதா சொல்கிறாங்க. இது சாத்தியமா இது? ஏன்னா இவ்வளோ பெரிய துயர சம்பவம் நடந்தப்புறம் மக்கள் ஒரு பக்கம் பயங்கரமாக கோவப்பட்டாங்க, விஜய் மேலே கோவப்பட்டாங்கன்ற மாதிரி தகவலும் வந்துச்சு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அப்படியே அரசு பக்கம் திரும்பிடுச்சுன்ற மாதிரியும் பேச்சு வருது மக்கள் மத்தியிட்ட. எதுதான் சார் உண்மை? சார், உண்மையில் விஜய் ஒரு 2-3 நாள் வீட்டுக்குள்ளவே, ரொம்ப வீட்டுக்குள்ளேன்னா அவர் அறைக்குள்ளேருந்தே வெளியே வரலையாம், அந்த அளவுக்கு ஷாக் ஆகிட்டாருங்க. ஏன்னா அவர் ஒரு மாமூலான, ஆமாம் மாமூலான அரசியல்வாதி இல்லை. மாமூலான அரசியல்வாதி எப்படி இருப்பார்ன்றதுக்கு உதயநிதி ஒரு உதாரணம். நேராக துபாயில் போய் இறங்கினார் வெக்கேஷனுக்கு. நியூஸ் சொன்ன ஒன்றுமே அடுத்த ஃப்ளைட்டை பிடிச்சி சென்னைக்கு வந்தார். வந்துட்டு கரூருக்கு டிரைவ் பண்ணி போயிட்டு அங்கே மலர் வளையம் வச்சுட்டு திரும்பி அதே வெக்கேஷனுக்கு போயிட்டாரு துபாய்க்கு. அதே தான் இதுதான் மாமூல் அரசியல்வாதி. ஆனால் அந்த ஷாக்லேருந்து மீள முடியாமல் 2-3 நாள் அவர் ஒளிஞ்சிக்கிட்டாரு, ஓடி போயிட்டாரு. திமுக காரங்க அவர் வீட்டு முன்னால் போய் அடுத்த நாள் வெளியே வான்னாங்க. ஏன்னா வெளியே வந்தால் என்ன பண்ணுவாங்க? தூக்கில் போட்டுருவாங்களா? ஸோ 10 நாள் ஒன் சைடட் அஃபென்சிவ் தான் எடுத்தாங்க. மீடியாலேயும் சரி, திமுக கம்ப்ளீட்டாக, திமுக மட்டும் இல்லைங்க, ஒரு நீதி அரசரே கோர்ட்டில் அந்த வழக்கில் சம்பந்தம் இல்லாமல் அவங்க எதிர்மனுதாரரே கிடையாது. இருந்தாலும் தலைமை பண்பு இல்லை இவருக்கு, இவர் ஓடி ஒளிந்து விட்டார்லாம் கண்டனம் தெரிவிச்சிருச்சு. ரைட்டு, நான் அந்த நீதிபதியாக இருந்தால் பதவி விலகிட்டு இருப்பேன். ஏன்னா வழக்கையே வேற நீதிபதிக்கு வேற மாற்ற சொல்லிடுச்சு. இதெல்லாம் கண்டனம்னா சிவியர் வார்னிங், இது சிவியர் கண்டம்னேஷன். அதனால் ரைட்டு, நமக்கெல்லாம் தோல் ரொம்ப மரத்து போயிருக்கு. அதனால் எதை அவன் சொன்னாலும் உட்காந்துட்டு இருக்காங்கன்னு வச்சிங்களேன். ஸோ ஒன் சைடட் அஃபென்சிவ் நடந்தது விஜய் மேலே. விஜய் கட்சி ஆளுங்களோ விஜய் நிர்வாகி எல்லாமே அப்செட் ஆகிட்டாங்க, சைலன்ஸ் மோடில் போயிட்டாங்க. இப்போ புசி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, நிர்மல் குமார் போனது கூட நான் புரிஞ்சுக்குவேன். மிச்சம் இந்த ராஜ்மோகன் மற்றவங்கெல்லாம் இருந்தாங்கல்ல, ஏன் அவங்கெல்லாம் வெளியே இதுக்கு பதில் கொடுக்கல? அவங்க பயந்துட்டாங்களான்ற மாதிரி கேள்வி நிறைய பேர் சொல்லி அவங்க தான் சொல்லணும். ஆனால் வந்துருக்கணும், பதில் சொல்லணும். ஆனால் ஒன்று என்னன்னா, இந்த ஒன் வே அட்டாக் வந்தது இல்லை. என் கேள்வி என்னன்னா, இவங்களாம் அந்த இடத்துல தலைவராக இருக்க தகுதி இருக்கா இல்லையா அந்த கட்சிக்கு? அது மாதிரிலாம் நான் கமெண்ட் பண்ண முடியும். ஏன்னா நான் அந்த கட்சியை சாராதவன். ஒரு நடுநிலையான அரசியல் பொதுவாக சொல்லுங்க. அந்த கட்சியை பற்றி நம்ம ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஏன் கொடுக்க முடியல, தயங்குறேன்னா, அது ஒரு புதிய கட்சி, அது ஒரு
காலங்காலமாக பாரம்பரியமாக இருக்கிற கட்சியில் இப்போ அதிமுகவோ திமுகவிலையோ வேற கட்சியில இப்படி நடந்திருந்தா சொல்லுவோம் அவங்க அந்த கட்சியில் இருக்கவே தகுதி இல்லாத தலைவர்கள்னு. ஆனால் இது ஒரு சின்ன குழந்தை தவழுது, தட்டு தடுமாறுது. அவங்க சந்தித்த முதல் சவால், அரசியல் சவால், மேஜர் ஷாக். அதுவும் 41 பேரை கொன்னுட்டீங்கடா படுபாவிங்க, கொலைகாரனுங்கன்னு போஸ்டர் ஓட்டுறாங்க, வீட்டு முன்னால் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. தலைவர் ஷாக்கிலேருந்து மீளாமல் சாப்பாடு தண்ணி இல்லாமல் ரூமில் கிடக்கிறாரு. பொதுச் செயலாளர் தலைமறைவாயிட்டார். இப்போ இந்த சூழ்நிலையில் அந்த கட்சியினுடைய 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட எல்லா தலைவர்களுமே ஒரு மாதிரி ஷேக் ஆகிருப்பாங்க. அதை நான் புரிஞ்சுக்கிறேன். அதனால அவங்களை சப்போர்ட் பண்ணணுன்றீங்களா? எதா இருந்தாலும் அதை மன்னிச்சுட்டு சரி வாங்கப்பா இதுக்கப்புறம் இல்லை, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணுங்க. குழந்தைங்க தப்பு பண்ணால் அடிக்கணுன்றீங்களா? திருத்தணும். அப்போ அவங்களுக்கு நீங்கள் இப்படி நடந்துக்கினது தவறுப்பா, இப்படி இருந்துருக்கூடாது, இதில் நீங்கள் ஒன் சைடடாக வியூஸ் பரவுறதுக்கு நீங்கள் உதவிட்டீங்க. நீங்கள் பதில் கருத்து இப்போ ஆதவ் அர்ஜுனா சுப்ரீம் கோர்ட்டு இதுக்கப்புறம் பேசினார, அதை அவர் 2வது நாள் பேசியிருந்தா இந்த அளவுக்கு தாக்குதல் வந்திருக்காது. அதாவது ஒரு உயர் போலீஸ் அதிகாரியே சிடிஆர் நிர்மல்குமார் மொபைல் ஃபோனில் உடனடியாக விஜய் வெளியே போயிடணும், இங்கே இருக்கக்கூடாது, நிலவரம் கலவரம் ஆயிடுச்சு, லா அண்ட் ஆர்டர் கட்டுமீறி போச்சு, 40 பேர் இறந்துட்டாங்க, 50 பேர் இறந்துட்டாங்க, உடனே போங்கன்னு சொல்லி ரூட் மேப்பும் கொடுத்து திருச்சிக்கு எஸ்கார்ட் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க, கரூர் மாவட்ட எல்லை வரைக்கும். இதெல்லாம் டிஜிட்டல் ஆதாரங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. என்ன சொல்ல வரேன்னா, இந்த உண்மையை ஏன் இவர் ஆதவ் அர்ஜுனா சொல்லாமல் விட்டார் 2 நாளைக்கு சொல்லியிருக்கலாமே. ஆனால் எல்லாத்துலேயும் ஒன்று நன்மை இருக்கிற மாதிரி இந்த தவறிலும் ஒரு நன்மை என்னென்னா, இந்த சைடு அமைதியாக இருக்குது. திமுக அதனுடைய அந்த ஈகோ சிஸ்டம் கடுமையாக அடிக்கிறாங்க, மீடியா எல்லாத்துலேயும். ஜனங்க என்ன பார்த்தாங்க, என்னடா ஒரு மனுஷனை இப்படி போட்டு அடிக்கிறாங்களே, இப்படி போட்டு விமர்சனம் பண்ணுறாங்க. வந்துருச்சு மக்கள்கிட்ட பச்சாதாபம், அவருக்கு மேலே ஒரு கருணை வந்துச்சு, இரக்கம் வந்துச்சு. யாருமே ஒரு பக்கம் முதல்வர் சொல்கிறாரு, எந்த கட்சி தலைவரும் அவங்க கட்சிக்காரங்க சாவணும்னு விரும்ப மாட்டாங்கன்னு சொல்கிறாரு. தலைவர் அப்படி சொல்கிறாரு. ஆனால் தொண்டர்கள் பூரா கல்லை எடுத்து அடிச்சிட்டு இருக்காங்க கொலையாளின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் இப்படி தான் சொல்லுவேன். அந்த துக்ளக் ட்ராமா சினிமா எல்லாம் சொல்ல, என் எதிரியை அல்ல என் நண்பர், அவரை கத்தியால் குத்தி விடாதீர்கள், தயவு செய்து கல்லால் அடித்து கொன்று விடாதீர்கள். அத மாதிரி தான் ஸ்டாலின் முகமது பின் துக்ளக் மாதிரி எந்த அரசியல் தலைவரும் அவங்க கட்சிக்காரங்க இறந்துடணும்னு விரும்ப மாட்டாரு, மகிழ்ச்சி அடைய மாட்டார்னு இப்படி சொல்லுவார். அது அர்த்தம் என்னன்னா, அடி பின்னு கொலகாரன்னு சொல்லி விஜயன்னு அர்த்தம். அதை தானே காட்டுச்சு. அவர் இப்படி பேசும்போது அவருடைய அணிகள், அவருடைய நிர்வாகிகள் இப்படி பேசுறாங்கன்னா அவர் அதை கண்டிக்கவே இல்லையா? சட்டசபையில் ஒன்று பேசுறாருன்னு முந்தா நாள், ஆனால் ட்விட்டரில் என்ன போடுறாரு, ரொம்ப நல்லவர் போல பொதுவாக போடுறாரு. புரியுதுங்களா? அதனால் திமுக என்பதுங்க இந்த ஒரு மரணத்தை ஒரு ஆக்சிடென்ட்டுன்னு இப்போ வச்சுக்கலாம். விசாரணையில் தான் தெரியும் கான்ஸ்பிரசி இருக்குதா இல்லை யாராவது இதை திட்டமிட்டு பண்ணாங்களான்னு. ஸோ விசாரணை முடிஞ்சு சிபிஐ இன்னைக்கு தானே தொடங்குறாங்க, வரட்டும், விரைந்து விசாரணை வரணும். உண்மையான காரணங்கள், பொறுப்பாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும். நிறைய விஷயம் இன்னைக்கு நம்ம பேசணும். தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பல்வேறு அரசியல் நிகழ்வுகள், முக்கியமாக தாவேகா குறித்து நம்ம பேசணும். இது பற்றி அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் இன்னும் நம்ம டீட்டெயிலாக பேசலாம் சார். நன்றி சார்.